Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்களோட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் ஹெல்மெட் த ஃபர்ஸ்ட் செகண்ட் சைல்ட் சாப்டர் 7 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நான் எபிசோடில் இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த எர்கோட கழுத்துக்கிட்ட கத்தி வச்சுருப்பான். அங்கேருந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்லேருந்து காமிக்கிறாங்க யார் இந்த எர்கோ, அவன் எப்படி இங்கே வந்தான், அதை பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ப்ரெசென்ட்டுக்கு போகும். ஸோ ஃப்ளாஷ்பேக் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாக் மேஜிக் அது ஒரு ஈவில் பவரோடு சேர்ந்தது. ஒரு பலவீனமான இருக்கிற மேஜர்ஸ் கூட இந்த பவரை பொசஸ் பண்ணால் எளிமையாக மாறுவார்கள். அதுலேயும் அப்படிப்பட்ட மேஜர்ஸுக்குள்ளே பார்த்தா சில பேர்னால் சில பவுண்ட்ரிஸை தாண்ட முடியாது. அதுவும் மீறி அவங்க அந்த பவுண்ட்ரிஸை தாண்டினாங்கன்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான வலிமையும் கிடைக்கும். அந்த மந்திரத்தோட புரிதலும் அதோட ஆக்ரோஷமான பவரும் அவங்களுக்கு கிடைக்கும். எர்கோ ஒரு மேஜாக இருந்தான். அவனுக்கு மற்ற மேஜுக்கு மேலே எக்கச்சக்கமான பொறாமை இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, எர்கோ கனவு கண்ட மாதிரி அவன் ஸ்ட்ராங்காக மாறல. அதனால அவன் ஸ்ட்ராங்காக மாறுறதுக்காக ஒரு பாத்தை சூஸ் பண்ணான். அதுதான் பிளாக் மேஜிக். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லைன்னு நினச்சான். இதனால அவன் பர்பஸ்ஃபுல்லாக அவனுக்கு என்ன தேவையோ அதை அவன் சம்பாதிக்க பார்த்தான். அப்படிதான் அப்போ அவனுக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா, தி டார்க் எமோஷன் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு அவன் என்ன பண்ணானா, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் ஹியூமன் டிராஃபிக்கிங், கிட்னாப்பிங், இது எல்லாத்தையும் அவன் செஞ்சான். இது மூலமாக அவனுக்கான மெட்டீரியல்ஸ் அவன் கேதர் பண்ணான். இதில் எர்கோ கையால் மாட்டின எல்லா மக்களையும் எர்கோ சும்மா விடாமல் அவங்கள பயமுற்றி கடைசி அளவு துடிக்க துடிக்க அவன் கொலைப்பானான். இது மூலமாக எர்கோவை வந்து ரொம்ப ஈவலாகவும் மாறினா, ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் மாறினான். அப்போது அவனுக்கு ஏற்ற எல்லா மெட்டீரியலும் அவனே சம்பாதிக்க ஆரம்பித்தான். ஆனால் காலம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. அதே நேரத்தில் தான் சில மேஜர்ஸ் அந்த எர்கோவை கண்டுபிடிச்சாங்க. அவன் இந்த மாதிரி ஈவில் பாத்தை நோக்கி போகிறான்னு. அதனால் அவனோட அட்ராசிட்டியை வந்து இந்த உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணாங்க, இவன் ஒரு பிளாக் மேஜுன்னு. இதனால் எர்கோவை வந்து கூண்டில் ஏற்றி நிப்பாட்டினாங்க. அப்புறம் எர்கோவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க பார்த்தாங்க. அது என்னன்னா, ஒன்று சாவணும், இல்லைனா அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகணும். எர்கோ வந்து சாவறதுக்கு பதிலாக அந்த ஃபாரஸ்ட்டை சூஸ் பண்ணான். இல்லைனா எர்கோட கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஆனால் அவன் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வரும்போது அப்போ அவன் 2 தலை பாம்பை பார்த்தான். அந்த 2 தலை பாம்பு கிட்ட வந்து எர்கோ ஒரு கோரிக்கையை வச்சான். அந்த கோரிக்கை என்னன்னா, அவன் அந்த டெரிட்டரி, அதாவது பாம்போட டெரிட்டரிக்குள்ளே இருந்து அவன் அந்த பாம்புக்கு தேவையான எல்லா பணிவுடையும் அவன் செய்கிறேன், உனக்கு தேவையான எல்லா சாப்பாடு எல்லா சப்ளிமெண்ட்டும் நான் தரேன், அதுக்கு பதிலாக என்னோட எக்ஸ்பிரிமெண்ட்டை நான் இங்கே தனியாக பண்ணுறேன், இதனால உனக்கு நான் எந்த தீமே பண்ண மாட்டேன், நான் உன் அடிமையாக இருப்பேன் அப்படின்னு எர்கோ வந்து அங்கிட்டு 2 தலை பாம்புக்கிட்ட வந்து சபதம் எடுத்தான். இது மூலமாக அந்த ஃபாரஸ்ட்டில் வர மற்ற ஹியூமன்ஸை வந்து எர்கோ வந்து கேதர் பண்ணான். அவங்கள எல்லாத்தையும் கேதர் பண்ணி அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தான். அது என்னன்னா, மற்ற டிமானிக் பீஸ்ட் மூலமாக அவங்கள சாவடிக்க முடியாது, அதுலேருந்து நான் காப்பாற்றுவேன்னு சொன்னான். இதனால் அங்கே மற்ற மக்கள் வந்திருப்பாங்களே, அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் எர்கோவோட பேச்சை கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த வர மக்களை வந்து ஒரு இடத்துல வந்து சேர்த்து வச்சாங்க. அதை தான் கடைசியாக ஹியூமன் ஃபார்ம்னு சொன்னாங்க. இப்படி தான் அந்த ஃபார்ம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துல எர்கோ தான் வந்து அந்த ஃபார்மில் ராஜாவாக மாறினா. அப்புறம் மற்ற மக்கள்லாம் வந்து எர்கோ வந்து ஒரு லைஃப் ஸ்டாக்காக வந்து சேர்த்துக்கிட்டு இருந்தான். லைஃப் ஸ்டாக்னா அந்த பாம்புக்கான உணவாக வந்து நம்ம எர்கோ சேர்த்துக்கிட்டு இருந்தான். இதனால் நாகோ ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அதனால இந்த எர்கோ வந்து அந்த டெரிட்டரியில் ஒரு மாஸ்டராக வந்து ஒரு பதவி கொடுத்தான். அது போக நாகோ வந்து எர்கோவோட ஒரு விஷை வந்து கிராண்ட் பண்ணான். அதாவது எர்கோ எந்த வேலை பார்த்தாலும், எந்த பிளாக் மேஜிக்கு செஞ்சாலும் அது நாகோ வந்து தடை செய்யாதுன்னு சொன்னான். அதுக்கு பதிலாக அவனால் எவ்வளோ ஆஃபரிங்ஸை வந்து நாகோவுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறேன்னு அவன் சொன்னான். இதனால் அவங்க 2 பேருக்கும் ஒரு டீல் வந்து மேக் ஆச்சு. அப்போது நேரத்தில் இந்த எர்கோ வந்து நாகோக்கு சர்வ் பண்ணும்போது நாகோ ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏன்னா அவனோட ஆம்பிஷன் வந்து கடைசியாக ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனால்
ஏன்னா காலம் எப்பவுமே ஒரே மாதிரி போகாதுல்ல. அதே மாதிரி தான் எப்போல்லாம் இந்த வின்டர் டைம் வருதோ அப்போ நாகனால அந்த இடத்துல அந்த சாப்பாடை கொடுக்க முடியாமல் போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா நாகம் வந்து ஹைபர்னேஷன் போயிடும். அந்த ஹைபர்னேஷன் போகிற நேரத்தில் அவனோட ப்ரெசன்ஸ் எல்லாமே போயிடும். அப்போ அந்த இடத்துல பாம்பு இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் இருக்க மற்ற மான்ஸ்டர்ஸ் வந்து அங்கே இருக்கிற மக்களை வந்து வேட்டையாகும். இதனால அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லா நாளும் வந்து அங்க இருக்கிற மக்களை வந்து சூறையாடி சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ இருக்கனால கூட அதை தடுக்க முடியல. அது ஒரு பெரிய கிரைசிஸ் நடந்துச்சு. இதனால அங்க இருக்க ஆள் பலம் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ எர்கோ வந்து இதுக்காக சில உயிரை வந்து தியானம் பண்ணுறதுக்காக யாரெல்லாம் வீக்காக இருக்காங்களோ, யாரெல்லாம் எர்கோக்கு பயன்பட மாட்டாங்களோ, யாரெல்லாம் வந்து நாகோக்கு சாப்பாடை கொடுக்க மாட்டாங்களோ அவங்களெல்லாம் இந்த மிருகத்துக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் அவன் கொடுத்தான். இந்த மாதிரி கொடுக்கும்போது அவனுக்கான லைஃப் வந்து அங்கேருந்து காப்பாற்றப்பட்டுச்சு. இருந்தாலும் எர்கோ எவ்வளோ கஷ்டப்பட்டானோ அந்த மான்ஸ்டர்ஸோட புடியிலேருந்து அவன் தப்பிக்க முடியல அப்படின்னு வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே வின்டர் டைமில் தான் நம்ம ஹீரோவும் எஸ்கேப் ஆயிருப்பான். அப்போது கரண்ட் செல்ஃபில் காமிக்கிறாங்க. டேமிட், ஏற்கனவே வின்டர் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, இதில் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எர்கோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து அந்த கத்தியை எர்கோ கழுத்தில் வச்சுருப்பான். அப்போது ஹீரோ என்ன கேட்குறான்னா, எப்படி இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ரூட்லேருந்து வெளியே போகிறது எனக்கு தெரியும், உனக்கு இந்த இடத்த விட்டு எப்படி வெளியே போகணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது எர்கோ வந்து என்ன சொல்கிறான்னா, ஒன்னே மாதிரி ஒரு பொடிப்பாய் எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட ரூடாக பேசுவேன் அப்படின்னு எர்கோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, டேரனுக்கு ஒரு டிசபிள் கிடைச்சாங்கன்னு, அந்த டிசபிள் நீதானா அப்படின்னு வந்து எர்கோ கேட்குறான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் உன்கிட்ட என்ன கேட்டேனோ அதை மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, நான் எதுக்கு அப்படி சொல்லணும் அப்படின்னு எர்கோ கேட்குறான். இது நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னன்னு. அப்போது ஹீரோ வந்து அந்த கழுத்தில் வந்து கொஞ்சம் கத்தியை வந்து அவனோட கழுத்தில் வைக்கிறான். இதனால் வந்து எர்கோ கழுத்துலேருந்து லைட்டாக பிளட் வந்து லீக் ஆகுது. இல்லைனா நீ செத்துருவ அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் செத்தானோ நாகம் வந்து அவனோட ஹைபர்னேஷன்லேருந்து வெளியே வந்துடுவான். அப்போ நீயும் செத்துருவல்ல, உனக்கு தெரியும்ல அப்படின்னு வந்து அந்த எர்கோ வந்து நம்ம ஹீரோ த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் எர்கோ நிப்பாட்டாம, நீ என்ன நினைக்கிற, நாகம் வெளியே வந்தா உன்னைய மாதிரி ஒரு மனுஷ பையன் வந்து அந்த எர்கோ முன்னாடி வந்து சமாளிக்க முடியுமா அப்படின்னு எர்கோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ, நாகனால வந்து செத்தவங்களை உயிரோட கொடுக்க முடியுமா? நாகுக்கு இப்படி சால்ரா போட்டுக்கிட்டு இருக்க, ஒழுங்கா உன் உயிர் உன்கிட்ட இருக்கணும்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஹீரோ வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். அது போக ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சா வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோ த்ரெட்டன் பண்ணும்போது இங்கே நாகம் வந்து நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். உனக்கு ஒரு விஷயம் தெரியல நினைக்கிறேன், என்னால் மட்டும்தான் இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வழியை சொல்ல முடியும். நீ என்னை கொலை பண்ணிட்டா உன்னால் எப்படி எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு வந்து எர்கோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து, என்ன ஒரு வித்தியாசமாக சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு என்ன தெரியாதா, இந்த மாதிரி ஒன்னே மாதிரி ஒரு கிரேசியான மேஜர்லாம் அவங்களோட பொருளை வந்து அழிஞ்சிடக்கூடாதுன்னு அதை ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்களாமே. அப்போது கண்டிப்பாக இந்த இடத்துல நான் தேடி பார்த்தா அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நான் உன் வீட்டை தேடி பார்த்தாவே எனக்கு கிடச்சிரும். ஸோ நீ சிம்பிளாக உன் வேலையை முடிச்சானா உனக்கு உயிராச்சும் தப்பிக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இங்கிட்ட எர்கோ வந்து அப்படின்னு சிரிக்கிறான். உன்னைய பார்த்தா நீ ஒன்றும் அவ்வளோ வளைஞ்சு கொடுக்குற ஆள் மாதிரி தெரியல, சரி உன்ட்டெல்லாம் எது ஏமாற்ற முடியாது அப்படின்னு எர்கோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ வந்து கழுத்தில் கத்தியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு இருக்கான். எர்கோ இது கூட கொடுக்க மாட்டான், அதாவது லைட்டாக கத்தியை கூட அசைக்க மாட்டான். இது எர்கோ புரிஞ்சுக்கிட்டு, சரி நான் அந்த ஃபாரஸ்ட் விட்டு எப்படி வெளியே போகணும்னு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு எர்கோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது எர்கோ வந்து ஹீரோவை ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஒரு கீழே அண்டர் கிரவுண்ட் மாதிரி போயிட்டுருக்கு, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. சரி உன் பேர் என்ன அப்படின்னு எர்கோ கேட்கும்போது அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லாதது அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அப்போனா நான் உன்ட்ட ஒன்று சொல்லவா அப்படின்னு வந்து எர்கோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான். அது என்னன்னா நான் ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சிருக்கேன், ஆனால் அது ஒரு தியரிக்கில் தான், அது வந்து பெருசாக தெரியல, இருந்தாலும் அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு எர்கோ வந்து சம்மந்தம் இல்லாமல் ஏதோ சொல்லிட்டு வந்திருக்கான். அது போக பார்த்தனா நீ இப்போ இங்கே பண்ணுறதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமும் கிடையாது, அது போக இது டேரனுக்கும் அவ்வளோ ஈஸியான விஷயந்தான் அப்படின்னு வந்து அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இது ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. கடைசியாக எர்கோ என்ன சொல்கிறான்னா, அப்போனா நீ திரும்பியும் வந்து இந்த காட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, அப்போ அதுக்கு காரணம் அப்போ அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து எர்கோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ லிட்ரலி நம்ம ஹீரோ வந்து போட்டு வாங்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ எந்த பதில் கொடுக்காம இருக்கும்போது, ஓ நீ எந்த பதில் சொல்கிறத பார்த்தா அப்போ அவன் செத்துட்டான் போல அப்படின்னு எர்கோ
கரெக்டாக கண்டுபிடிக்கிறான். ஏன்னா எர்கோ வந்து என்ன நினச்சானா, ஏன்னா எர்கோவுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி ஹீரோ வந்து டேரியன் இருக்கான்னா டேரியனு கூட வந்திருப்பான்ல, அப்போ டேரியன் வராமல் ஹீரோ மட்டும் வந்திருக்கானா, அப்போது டேரன் செத்துப்பானா? அதுக்கு தான் இன்னொன்று கேள்வி கேட்டிருப்பான். அதாவது நீ எதுக்கு டேரனை வந்து விட்டுட்டு போகிற, 2 பேரும் ஒன்றாவே போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு தான் ஹீரோ வந்து ஒரு பதிலும் சொல்லலை. அப்புறம் டேரன் செத்துட்டான்னு கேட்கும்போது ஒரு பதிலும் சொல்லலை. இதனால் எர்கோ என்ன கன்க்ளூஷனுக்கு வரானா, அவன் செத்துட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு வந்து அவன் ஒரு புக்கை எடுக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ அதை கையில் கொடுன்னு கேட்டதுக்கு இருப்பா இரு அப்படின்னு வந்து அந்த எர்கோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது இங்கிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, நான் வேணா உனக்கு ஒரு ஆஃபர் தரவா, நீ பேசாமல் ஏன் என்னோட சக்ஸஸராக மாறுவேன், அது இந்த இடத்துலையே வாழுவேன் அப்படின்னு வந்து எர்கோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியுமான்னு தெரியாது, அது ஒரு தியரி. ஆனால் உன்னால் போக முடியலன்னா நீ எக்கச்சக்கமான டேமேஜ் வருவ, எப்படின்னா நீ செத்து போயிடுவ, அதுக்கப்புறம் நீ பேசாமல் என் சக்ஸஸராக மாறிடுறேன் அப்படின்னு வந்து எர்கோ சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ என்ன நான்சென்ஸாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இங்கிட்டு எர்கோ வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி, நீ கண்டிப்பாக டேரனோட டிசபிள் தான், அதனால் இங்கே இருக்க எல்லோரும் ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க, நான் உன்கிட்ட எல்லாத்தையும் தரேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உனக்கு தரேன், நீ இங்கேயே இரு அப்படின்னு எர்கோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது ஹீரோ வந்து அந்த ஸ்வாடை எடுத்து எர்கோக்கு கழுத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு அந்த மாதிரி எது தேவையில்லை, என்கிட்ட என்ன இருக்கோ அது போதும் அப்படி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு எர்கோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால உன் வாயை மூடிட்டு அதை என் கையில் கொடு, அதாவது அந்த புக்கை கையில் கொடு அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு எர்கோக்கு வேறு சாய்ஸ் இல்லாமல், சரி நீ இவ்வளோ கேட்குறேன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த புக்கை கொடுத்தா நம்ம ஹீரோ வாங்கிக்கிறான். அது போக இந்த புக்கை வந்து நான் அந்த ஹைடோட்லேருந்து கண்டுபிடிச்சேன். எப்போ வந்து என்னை வந்து அந்த தூக்கில் போடணும் அந்த மாதிரி டைமில் இருந்துச்சோ அப்போ நான் இது என்கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து எர்கோ வந்து ப்ரீ பிளானாக தான் வந்திருக்கான். ஏன்னா அவன் வந்து அந்த டைமில் உயிர் போகும்போது இருந்தாலும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் இந்த மாதிரி எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்கும் அப்படின்னு எர்கோ கண்டுபிடிச்சு இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அந்த புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் என்னன்னா என்னால் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக முடியாது, அதுக்கு காரணம் என்னென்னா நான் பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது இந்த பேரியரை தாண்டி இந்த டீமானிக் எனர்ஜி வர முடியாது. இருந்தாலும் இந்த புக்கில் போட்டிருக்கிறத படி பார்த்தா இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தா சவுத் சைடு வந்து ஒரு பெரிய வாட்டர் ஃபால் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வாட்டரில் பார்த்தா அந்த டிவைன் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். ஏன்னா அந்த வாட்டர் வந்து ஏன்னா அந்த டிமானிக் கிறிஸ்டல் வந்து இந்த வாட்டரில் வந்து கொஞ்சம் இன்ஃப்யூஸ் ஆகிறதுனால அந்த வாட்டர் மட்டும் கொஞ்சம் பியூரிஃபைட் ஆகுது. இதனால அந்த இருக்கிற பேரியர் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம ஹீரோனால அந்த இடத்துக்கு போக முடியும்னு ஒரு தியரிக்கலாக ஒரு பாசிபிள் இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு வந்து அந்த உடம்புல அந்த சீட் ஆஃப் டார்க்கன்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல மட்டும் அந்த பேரியர் தன்மை கம்மியாக இருக்குது. இதனால தான் வந்து டேரியனுக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு, ஏன் இந்த வாட்ரு மட்டும் பியூராக இருக்குன்னு. இந்த வாட்ரு பியூராக இருக்கனால தான் அந்த இன்பியூர் இருக்கும்ல, அதாவது அந்த மான்ஸ்டர்லாம் எடுத்திருப்பாங்கள்ல, அதெல்லாம் தண்ணியில் கழுவி சாப்பிட்ருப்பாங்கல்ல, ஸோ அது பியூராக ஆகிறதுக்கு காரணம் அந்த வாட்டர் ஃப்ளாரில் வர அந்த பியூரிட்டி வந்து இந்த எல்லா ஃபாரஸ்ட்டுக்கும் போய்கிட்டு இருக்குது. ஸோ இவங்க வந்து இத்தனை நாளாக சர்வே ஆகிறதுக்கு காரணம் அந்த வாட்ரு தான். அப்போ எர்கோ என்ன சொல்கிறான்னா, அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல அது வீக்காக தான் இருக்கும், அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ரூட்டில் மற்ற இடத்துல ஹையஸ்ட் டிவைன் பேரியர் இருந்தால் அங்கே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன டிமானிக் எனர்ஜி கூட அந்த வீக்கான பேரியருக்குள்ளே போனால் கூட அந்த இடம் மொத்தமாக சாம்பலாயிரும், அந்த மொத்த உருவமும் சாம்பலாயிரும், அந்த மொத்த உருவம் சாம்பலாயிரும் அப்படி எர்கோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும், இந்த இடத்துல உன் உயிரை வந்து பிச்சை போட்டு போகிறேன் நீ போ அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பிடிக்கல. அப்போ ஹீரோ என்னன்னா எர்கோவை எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அப்போது நம்ம ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி டேரனோட ஒரு அட்வைஸ் நான் வருது. அது என்னென்னா, எப்பவுமே யாரோட வாழ்க்கையும் வந்து சிம்பிளாக எடுக்கக்கூடாது, ஒரு சின்ன வாழ்க்கையாக இருந்தாலும் நீ வந்து அது கூர்ந்து தான் பார்க்கணும், யாரையும் வந்து அவளை எஸ்டிமேட் பண்ணாதன்னு டேரன் சொல்லியிருப்பான். அதுக்கு இன்னொன்று எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பான்னா, அந்த லிப்பாட் இருக்குல்ல, அதாவது அந்த எல்கோ வந்து உனக்கு மட்டும் மேர்சி கொடுக்கலான்னா நீ இந்த இடத்துல சர்வே இருக்க மாட்டியா, அதனால் இப்போ நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க, இது எல்லா காரணம் நீ யாரோட லைஃபை அவ்வளோ சிம்பிளாக எடுத்துடாத அப்படின்னு டைரியன் அட்வைஸ் கொடுத்துருப்பான். இதுதான் எனக்கு டைரியன் சொல்லி கொடுத்தா அப்படின்னு ஹீரோ வந்து திரும்பி அது ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணானா, ஒரு செகண்ட் கூட டைம் கொடுக்காம அந்த மேஜை வந்து வயிற்றுலேயே ஒரு அட்டாக்கு, இது மூலமாக அவன் அப்படியே அந்த சைடு அன்கான்சியஸ் ஆகிறான் எர்கோ. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ எர்கோ கட்டி போட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் உடம்புல இருக்க அந்த மெட்டீரியல் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது எந்த இது வந்து வெளியே போகக்கூடாதுன்னு. இதனால வந்து எர்கோ
வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், கத்துறான். அவனுக்கு ஒரு டார்ச்சர் மாதிரி இருக்குது. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நான் இந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது உன்னை நான் ரிலீஸ் பண்ணுறேன், அதனால் நீ இங்கேருந்து எந்த தப்பான விஷயமும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது எனக்கு எதிராக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. டேம் இட், என் மானா எவ்வளோ தைரியம் தான், யூ அரகண்ட் பாஸ்டர், எவ்வளோ தைரியம் தான், நீ இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன்னு நினைக்கிறியா, இந்த இடத்துல விட்டு உன்னால் உயிரோடு போக முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு வந்து எருக்கோ வந்து கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே பின்னாடி பார்க்காம அப்படியே போய்கிட்டு இருக்கான். என்னால் போக முடியும் அப்படின்னு வந்து ஒரு தினுசாக ஒரு சந்தோஷமாக அப்படியே எருக்கோக்கு எதிராக சொல்லும்போது எருக்கோக்கு அப்படியே ஒரு இன்சல்ட்டாக வருது. எருக்கோ அப்படியே வந்து இவன் இவன் எவ்வளோ தைரியம் தான் என்னை இப்படி இன்சல்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு வந்து ஒரு பைத்தியத்தனமாக மாறிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட அந்த தலையில் இருக்க அந்த க்ரஸ்ட் இருக்கும்ல, அதை ஆக்டிவேட் பண்ணுறான். நான் செத்தான்னு பரவாயில்ல, உனக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, உனக்கு இந்த இடத்துலையே அந்த கான்ஃபிடென்ட்டை நொறுக்கிறேன் அப்படின்னு வந்து எருகோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நாகோ எந்திரிங்க அப்படின்னு வந்து அவன் உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கான் எருகோ. அப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக ப்ரெஷர் போயிட்டுருக்கு. இந்த ப்ரெஷர் மூலமாக தரையில் அப்படியே ஒட்டஞ்சிக்கிட்டு அந்த நாகம் வெளியே வருது. அந்த நாகம் வெளியே கத்திக்கிட்டே வரும்போது இந்த சைடு எருகோ எதுக்காக என்ன கூப்பிட்ட, நீ ஏதாச்சும் சும்மா என்னை கூப்பிட்டானா உன் உயிர் இங்கே போயிடும், ஸோ சொல்லு அப்படின்னு நாகம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு அது ரொம்ப முக்கியமான விஷயம், அது என்னன்னா நான் சொல்கிறது கேளுங்க, அப்பயே உங்களுக்கு புரியும் அப்படின்னு வந்து எருகோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே நாகம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ எருகோ என்ன சொல்கிறான்னா, டேரியன் செத்து போயிட்டான், அப்புறம் அவனோட டிசம்பிள் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு வந்து எருகோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு இந்த பாம்புக்கு சந்தோஷம் வருது, அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு வந்து அவனோட அந்த மொத்த பவர், அதாவது அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணுறக்காக அவன் லைஃப் ஃபோர்ஸை கொடுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி மட்டையான மாதிரி இருக்குது. இந்த சைடு பாம்பு நல்லா சிரிச்சுக்கிட்டு, அப்பா நான் பார்க்குறேன், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த மனுஷன்ட்ட இருக்கிற ஒரு பொருள் கூட உருப்படியாக போகவே கூடாது, எல்லாத்தையும் நான் சாவடிப்பேன் அப்படி எருகோ வந்து அப்போ நாகம் வந்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சைடு எருகோ இந்த சைடு நாகம் வந்து அது எப்படி வந்துச்சோ அந்த இடத்துல ஒரு குழியை தோண்டி போயிட்டு இருக்கு, நான் அவளை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு. இந்த சைடு அந்த மேஜ் வந்து இப்போ பார்க்குறேன் அந்த பொடி பையன் எப்படி ஒரு கீரல் கூட இல்லாமல் இந்த இடத்த விட்டு வெளியே தப்பிக்கிறான்னு என்னவே அவன் மிரட்டுறான் அப்படின்னு இங்கிட்டு தனியாக வந்து இங்கே எருகோ வந்து கத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ வந்து வேகமாக தப்பிச்சு பிரான்ச் மேலே குதிச்சு போயிட்டு இருக்கான். அந்த சைடு அந்த எருகோ வந்து எதுவுமே இந்த உலகத்தில் ஃப்ரீயாக கிடைக்காதா பொட்டியா, நீ என்னோட புக்கை எடுத்தல, அப்போ அதுக்கு உயிரை பணையவை அப்படின்னு அவன் அங்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ அது எதுவுமே தெரியாமல் வேகமாக போய்கிட்டு இருக்கான். அதோடு இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.